நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலை இருக்கா? இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத வியாசக முனிவரால் பூஜிக்கப்பட்ட முருகனுக்கு சிவன் ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்த 1500 அடி உயரத்தில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்தான மலை தான் தவளகிரி மலை. பதினெட்டு சித்தர்கள் வழிபட்ட தவளகிரீஸ்வராக காட்சி கொடுத்த தவளகிரி மலைக்கு அழைச்சிட்டு போக போற மக்களே. நீங்கள் சதுரகிரி வெள்ளிங்கிரி மலையை கூட ஏறியிருப்பீங்க, திருவண்ணாமலையில் இருக்கிற பர்வத மலையை கூட நீங்கள் ஏறியிருப்பீங்க. ஆனால் வந்தவாசியில் இருக்கிற தவளகிரி மலையை எத்தனை பேர் ஏறியிருப்பீங்க? இதை குட்டி பர்வத மலைன்னு கூட சொல்லலாம். மக்களே, அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். தவளகிரீஸ்வரர் குட்டி பர்வதமலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வந்தவாசி பக்கத்தில் வெண்குன்றத்தில் ஒரு அழகான ஒரு ரொம்ப பழமையான கிட்டத்தட்ட 1500 அடிக்கு உயரத்தில் குட்டி பர்வதமலைன்னு சொல்கிற தவளகிரீஸ்வரர் சிவபெருமான் இருக்கார். இந்த இடம் அவ்வளோ ஒரு புனிதமான அவ்வளோ அற்புதமான ஒரு இடம்னு சொல்கிறான். நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னாலே பர்வதமலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் திருவண்ணாமலையில் தவளகிரீஸ்வரர் இருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதிகம் பேருக்கு அறியாத ஒரு சிவபெருமான் ஆலயம் இந்த மலை உச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 அடிக்கு மேலே 1000 வருஷம் பழமையான ஒரு சிவனாலயம் மலை உச்சியில் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதை வந்து குட்டி பர்வதமலைன்னு சொல்கிறாங்க. அந்த மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே என்னென்ன சிறப்பு, அதோட வரலாறு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட இயற்கை அழகை நம்ம ரசிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மக்களே, வந்துட்டோம். தவளகிரீஸ்வரர் அடிவாரம் இது தான். இங்கே பாருங்கள், இங்கே பைக்கு காரு எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் இந்த இடத்த நீங்கள் பார்க் பண்ணிட்டு மலை உச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஒரு அம்மன் இருக்காங்க. இங்கே தான் செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி. ரொம்ப பழமையான ஒரு அம்மன் கோயில். இங்கே பாருங்கள், செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி. ஃபஸ்ட்டு இவரை நம்ம வணங்கிட்டு அப்புறம் தான் மலை உச்சிக்கு போகலாம். இந்த நாள் ஒரு ஜீவ சமாதி அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மலை உச்சிக்கு போகலாம். மக்களே பாருங்கள், கிட்ட சின்னதாக தான் இருக்குது. என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு சிலையை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு அழகான சிற்பங்கள் வினோதமாக இருந்துச்சு. இது எதை குறிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இங்கே ஒரு கல்லில் 7 பேர் அவங்கவுங்க 2 காலால் ஒவ்வொரு தலையை அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரியும் கையை ஒரு தாவு கோக்குற மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பங்களை நான் இங்கே பார்த்தேன். நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இதோட சிற்பத்தை பாருங்கள். அவ்வளோ வினோதமாக இருக்குது. இதோட அர்த்தங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ ஒரு மர்மமாக இருக்குது இதோட கல் சிலை. மக்களே, மலையேற ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க நம்ம கூட. தவளகிரீஸ்வரர் போர்டு வச்சுருக்காங்களா? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. இது 2 வழிபாதை இருக்குது மக்களே. இது வந்து அதிகம் பேர் வந்து பழைய வழிபாதையை வந்து மறந்துட்டாங்க. இது படிக்கட்டு. இது வந்து இந்து அறநிலையத்துறை கவர்மெண்ட் மூலம் படிக்கட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஸ்டார்டிங்லேருந்து படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறணுன்னா அப்படியே அந்த மலை உச்சி வரைக்குமே போயிடலாம், கோயிலான வரைக்குமே போயிடலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணும், ரொம்ப கொஞ்சம் த்ரில்லாக இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கங்கிற ஒரு பாதையை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து போகும் வழின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் வாயில் அப்படியே தண்ணி வர மாதிரி இருக்கா பாருங்கள். இப்போ தண்ணி வரல. இது வந்து மேலே மழை பெஞ்சா அது மாதிரி டைமில் தான் இங்கே ஒரு ஓடை மாதிரி இருக்குமா, அந்த ஓடையில் வந்து தண்ணி வரும். அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு எதுவும் தண்ணி வரலை. இந்த சிங்கவாயை பார்த்துக்காங்க, ஓகேங்களா? இது மழை சீசனில் தான் வரும். இது படிக்கட்டு பாதை. இங்கே பாருங்க, மேலே உச்சிக்கு வரைக்கும் போயிடலாம். இங்கே வந்து இதுதான் ரொம்ப த்ரில்லாக இருக்கும். பாருங்கள், வாங்க இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஏறலாம். பார்த்து ஏறுங்க மக்களே. இங்கெல்லாம் வழுக்கும். இந்த ஓடை இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி. தண்ணி வேறு இடத்துக்கும் போகாமல் மலை உச்சியில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதில் சேமித்து இந்த வழியாக நம்ம கீழே ஒரு டேங்க் இருக்குது, சின்னதாக ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் வந்து தண்ணி சேமிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ அற்புதமான அந்த காலத்துலேயே அவ்வளோ திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா? அதான் மக்களே, இங்கே அப்படியே ஈரம் இருக்குது பாருங்கள். தண்ணி வர மாதிரி ஒரு ஈரம்லாம் இருக்குல்ல, தண்ணி வருது. சவுண்டு கேட்குதுங்களா? அங்கே பாருங்கள், தண்ணி வருது. தண்ணி வருதுங்களா? தண்ணி வருது மக்களே.
ஓ அப்படியே செங்குத்தாக ஏறுது பார்த்தீங்களா. இப்போ சூரியன் வந்துட்டார். சூரிய பகவான் பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கார். அதனால் நம்மளுக்கு சூரிய வெளியிட்டு அப்படியே டைரெக்டாக அடிக்கிறதால நம்மளே வீடியோ எடுத்தோன்னா நம்ம வந்து கவர் ஆகலை. அதனால் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். இந்த வழிபாதையை மறந்துடுறாங்க மக்களே. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த வழிபாதையில் யாருமே போகல. இதே ஒரு பயமாக இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்கள். இறங்கும் போது அந்த வழியை ட்ரை பண்ணிடலாம். இங்கே வரையும் தண்ணி வருது பாருங்கள். அப்படியே கூலிங்காக இருக்குது. மலை உச்சியில் வர தண்ணி வா சூப்பராக இருக்குது மக்களே. டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை உச்சிக்கு கிளம்பிட்டே இருக்கலாம். வா செம்மையாக இருக்கா. இங்கே எது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த இடத்துல யாருமே இல்லை. அதனால தான் அணில் சவுண்டு கூட நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஓம் நமச்சிவாயா சிவபெருமான் இருக்கார். அப்போ நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. அப்போ இங்கே பாருங்க. வா இங்கே சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான், பார்வதி, விநாயகர் இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஓம் நமச்சிவாயா. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இது மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நாளாக ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக காட்ட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அப்படியே லைனாக போயிட்டே இருக்கா. இப்போது தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்படியே க்ளோஸ் ஆகிருச்சு பார்த்தீங்களா. இங்கேருந்து எதுவுமே தண்ணி வரல. இந்த இடத்துல எப்படி வருதுன்னு தெரியல மக்களே. மிராக்கல். இங்கே பாருங்க. ஓ பைப்பு எதனா இருக்குமோ. இங்கே வந்து தண்ணி இந்த தொட்டியில் ஊற்றுதா. இது ரப்புனா மேலே போகும். கீழே ஒன்று இருக்குது. 2 வழி பாதை இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது. வாட்டிய டெக்னாலஜி. இயற்கை எவ்வளோ அழகு சொல்லவே வார்த்தையே இல்லை. இங்கே பாருங்கள். இங்கே எல்லாமே அப்படியே காஞ்சிட்ருக்கு. அங்கே மட்டும் தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கு. நம்ம போரில் எப்படி ஊற்றுமோ அது மாதிரி ஊற்றிட்டுருக்கு. அப்படியே மலை வச்சு நம்ம ஏறிட்டுருக்கோம். இந்த படிக்கட்டு பார்த்திங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு கல் பாதையை வந்து அமைச்சிருக்காங்க. வா இங்கே இருக்கிற இயர்லி மார்னிங் இங்கே இருக்கிற இயற்கை அழகை, அது மட்டும் இயற்கை காற்று அப்படியே சுவாசிக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மனசில் எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம ட்ராவல் இது மாதிரி மலை ஏறும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனே கிடைக்கும் மக்களே. அதனால தான் இது மாதிரி பல பேர் மலை ஏறிட்டுருக்காங்க, ட்ராவலும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோட மலை ஏறி பாருங்கள். உங்களோட அனுபவங்களும் கிடைக்கும். உங்களோட உடம்பு ஸ்ட்ரென்த்து, உங்களோட பலம் எவ்வளோன்னு தெரியும். நம்மளோட பலம் நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோமா. பச்சை பசேன்னு ஒரு அடர்ந்த பகுதியில் நம்ம தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஈக்காக்கா கூட சவுண்டு கேட்கல. அப்படியே சின்ன சின்ன பேர்ட் சவுண்டு செம்மையாக இருக்கா. கேட்குதுங்களா உங்களுக்கு? வா இங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா மக்களே, அந்த மலை உச்சி. இது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம். நாம் நடக்கிற ஸ்பீடில் சீக்கிரமே போயிடலாம். இங்கே நிறையா ஸ்பாட் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இங்கே நம்ம சோலோவாக தானே வரோம், அதனால் எதுவும் எடுக்கலை. டைரெக்டாக அப்படியே நம்ம போயிட்டுருக்கலாம். இயர்ல மார்னிங் இந்த அழகை பாருங்கள். கொட்டி கிடக்குது இந்த இயற்கை அழகு. நம்ம சொல்லுவாங்க பருவதமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுவே நம்ம பல டைம் ஏறி இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஏற முடியாதவங்க, வயசானவங்களாக இருந்தால் இந்த தவளகிரீஸ்வரரை டைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வா இங்கே நான் பார்த்தோன்னே சிங்கம் அப்படியே படுத்துட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா தாய். இங்கே வந்து பச்சை அம்மன், ஏதோ ஒரு அம்மன் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் கிட்ட. இந்த பாம்பு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. பாருங்க, தெரியுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். கிட்ட வச்சிடுறேன். ஓ இந்த பாம்பு வணங்கிட்டு இது எல்லாமே உடஞ்சிருச்சு மக்களே. இதை மட்டும் யாராவது ஒரு மேஸ்திரி இருந்து இதெல்லாம் ரெடி பண்ணால் செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து ஏதாவது சிமெண்ட்டு, கொஞ்சம் சிமெண்ட் எடுத்துன்னு வந்து இது மட்டும் ரெடி பண்ணி இது பெயிண்ட் அடிச்சு விட்டா செம்ம அழகாக இருக்கும். பாம்பு உண்மையிலே சொல்கிறேன், சிங்கம் வந்து நான் அங்கேருந்து வரும்போது எதிர்ச்சியாக சிங்கம் ஏதோ படுத்துட்ருக்கு
பாம்பு வந்து ஒரு உருவத்தில் அப்படியே இருக்குது, பாம்பு இவ்வளோ பெருசா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு மக்களே. இங்கே பாருங்க, சிங்கம் அப்படியே உண்மையிலே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குது. இங்கே சின்ன பிள்ளைங்களாம் வந்தால் இது மேலே ஏறி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மன், நம்ம அம்மன்கிட்ட ஃபஸ்ட்டு உத்தரவு வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்ததால். நல்லபடியாக இங்கே பாருங்கள் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. 5 தலை நாகம், அப்படியே இங்கே சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சிலை இருக்குது, இந்த பக்கம் பெரிய பாம்பு அப்படியே மேலே ஏறி 5 தலையில் நம்மளுக்கு அம்மாவை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. இங்கே சிலைகள் எல்லாம் இருக்குது, அந்த காலத்து கம்பம். இங்கே அம்மன் தான். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து அப்படியே திகில் விட்டுருது எனக்கு, உண்மையிலே சொல்கிறேன். தனியாக வந்ததால் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. இது ரொம்ப வருஷம் பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் சிலை. இங்கே பாருங்கள், இது யாரும் அதிகம் பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆஞ்சநேயர் சிலை இருக்குது, அம்மன் இருக்கார், இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் பாம்பு, இது எல்லாமே இருக்குது. இதை தாண்ட வேணாம், அப்படியே நம்ம வளைச்சிட்டு போயிடலாம். இந்த பச்சையம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு இது பக்கத்தில் இங்கே ஒரு சாமி இருக்குது, ஸ்ரீ வால் முனீஸ்வரர் ஆலயம் எழுதியிருக்காங்க. இங்கே பெண்கள் முனீஸ்வரர் ஆலயம், மேடையில் ஏற அனுமதி இல்லை. மேலே யாரும் வந்து பெண்கள் வந்து ஏறக்கூடாது மக்களே, பார்த்துக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்கள்ல, வேணுமனுக்கே மேலே போய் பார்க்குறது, அது மாதிரிலாம் ஏறுவாங்க. அது மாதிரி ஏறக்கூடாது. மேலே பார்த்தீங்களா முனீஸ்வரர், முனீஸ்வரரை நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, பெருசாக பிரம்மாண்டமான ஒரு பாறை, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது அழகு, இந்த அழகு அப்படியே ரசிங்க. இங்கே ஒரு பாறை, இங்கே முனீஸ்வரர், அங்கே வந்து பச்சையம்மன். இந்த அழகு அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்குது. இது எல்லாமே நாகமரம். நாகமரம் சீசனில் நீங்கள் நாகப்பழம் சீசனில் வந்தீங்கன்னா ஏராளமான நாகப்பழம் எல்லாமே அறுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இங்கே படிக்கட்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும், கொஞ்சம் பார்த்து சின்ன பசங்க பார்த்து கூட்டின்னு போடும். அங்கே ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா. ஓ, அங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த இயற்கை அழகை ரசிக்கவே நீங்கள் தவளகிரீஸ்வரர் மலைக்கு வரணும். அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். அங்கே பாருங்க, இங்கே ஒரு குளம், இது எல்லாம் பச்சை பசேன்னு. இந்த மலைக்கு உச்சியில் அங்கே ஒரு நாகா மாதிரி ஒரு கல்லுலே படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறைக்கும் இருக்குது பாருங்கள். அந்த யூ வடிவில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போனால் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம தனியாக போகக்கூடாது. ஆளுங்க வந்தால் நம்ம மலை ஏறிக்கலாம். அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணுறோம் மேலே. மக்களே, இந்த வழியை நம்ம படிக்கட்டு ஏறும்போது இங்கே ஒரு சுவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கோட்டையோட சுவராக கூட இருக்கலாம். ஆமாம், பிரம்மாண்டமான ஒரு சுவர் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, பார்த்துட்டோமா. இது ஒரு கோட்டை இருந்திருக்கு, தவளகிரீஸ்வரர் கோட்டையாக கூட இருந்திருக்கலாம். இது ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அப்பா, அங்கே வர பாறை, இந்த பாறைலாம் ஏறணுமா? ஓ மை காட், சிவபெருமானே. அந்த பக்கம் சூரியன் உதயமாயிட்டு வந்திருக்குது, மேலே ஏறிட்டே இருக்குது. நம்ம இந்த பக்கம் வெயிலே இல்லாமல் சீக்கிரமாக ஏறுறோம் காலையிலே. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே காற்று தள்ளுது பார்த்தீங்களா. இப்போவே வேறு வருது மக்களே. இங்கே பாருங்க, இங்கே பாறை அப்படியே செங்குத்தாக இருக்குது நமக்கு பின்னாடி. இது நம்ம ஏற வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒரு பாதை இந்த பக்கம் இருக்குது. இந்த வழியை நம்ம ஏறிக்கலாம். ஏன்னா நம்ம சோலோ ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, சோலோ ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டால் காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த வழியிலே தான் நம்ம கீழே ரிட்டன் இறங்கணும். அதனால் சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்து பொறுமையாக நிதானமாக மலை ஏறி இறங்கணும்.
உயிர் சேஃப்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் ட்ரெக்கிங்கில் கால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். பாறையில் பாருங்கள், அப்படியே வித்தியாசமாக இருக்குது. இல்லை இந்த வழியாக நம்ம வரும்போது இங்கே ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையில் தண்ணிலாம் பிடிக்க முடியாது. இங்கே பாருங்க, இந்த மலையிலேருந்து வர தண்ணி மழை பெய்ய டைமில் வந்து இங்கே சேவ் ஆகும். அதுதான் ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸாக அது இருக்கும். கோட்டைக்கு ஒரு காரணம், உதாரணமாக இங்கே செங்கல் சுவர்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் கோட்டையில் வாழ்ந்த மன்னர்கள், சிப்பாய்கள், இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பாருங்க, இங்கே இதுக்குன்னே ஒரு சுவர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கலாம். இங்கே செங்கல் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த பாறையில் எஸ்எஸ்ன்னு எழுதியிருக்காங்க. யார் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. வா, இங்கே படிக்கட்டு வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. இங்கே தமிழில் எதாவது எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கொடுத்தவங்களாக இருக்கும், இந்த கல் பதிச்சவங்களாக இருக்கும். இந்த வழியை நம்ம வந்தீங்கன்னா கீழே வந்து 2 பாதையாக பிரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களே, இந்த வழியை நம்ம வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஆனால் இந்த வழியை வரதான் ரொம்ப ஒரு அட்வான்ஸு. 2 கோயிலை பார்க்கலாம், சுனியை பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்துட்டு இந்த மலைக்கு ஏறலாம். இதெல்லாம் புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க போல் படிக்கட்டு. சுவர்கள் பாருங்கள், ரொம்ப பழமையான ஒரு சுவர், செங்கல். இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த இயற்கை இந்த 3 காலத்துலேயும் நம்ம வந்து விவசாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நெல் தான். இது ஃபுல்லாக எல்லாமே நெல். அங்கே ஏரியில் அப்படியே தண்ணி ரப்பிட்டு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஏரி இருக்குது, அங்கே ஒரு ஏரி இருக்குது, அங்கே ஒரு ஏரி. ஸோ ஃபுல்லாக ஏரியாவே இருக்குது. நம்ம குளம்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி இங்கே ஏரிலாம் இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு குளம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நீர் ஆதாரத்துக்காக அந்த காலத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க, மன்னர்கள் காலத்தில். இதெல்லாம் நம்ம இயற்கை அழகை அப்படியே ரசித்துட்டு தான் இந்த மலைக்கு நம்ம ஏறலாம் மக்களே. பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒரு நண்பர்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். நம்ம குட்டி பருவதமலைன்னு சொல்கிறேங்களே, அது காரணமே இங்கே தான். இதுதான் ஹைலைட்டு. வா, கம்பி போட்டிருக்காங்க பாருங்க. வா, நல்லா இருக்குல்ல. இந்த மலைக்கு நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு இந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் மேலே உச்சிக்கு போயிடலாம். இங்கே ஒரு அழகான ஒரு சிவபெருமான உச்சிலிங்கமாக இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, வா, செம்மையாக இருக்கா. அப்படியே அந்த சூரியனுக்கு இதுதான் அப்படியே பாருங்கள். இதுதான் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதுக்கு தான் இந்த குட்டி பர்வதமலைன்னு சொல்கிறாங்க, இந்த தவளகிரீஸ்வரர் சிவபெருமான். அப்படியே மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி தான், வந்தவாசின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அங்கே ஒரு ஏரி, அங்கே ஒரு ஏரி. இது ஃபுல்லாக அழகு அப்படியே கொட்டி கிடக்குது. இங்கே எப்பவுமே நம்ம 3 பருவத்தில் விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, இது எப்பவுமே விவசாயம் பண்ணலாம். வற்றாத ஒரு அழகான ஒரு கிராமம் இந்த வந்தவாசி. இந்த வந்தவாசியில் தவளகிரீஸ்வரர் இருக்கார். அந்த காலத்தில் இது மாதிரி இடத்துல தான் இந்த மன்னர்கள்லாம் வந்து இந்த இடத்த பிடிச்சி இந்த இடத்துல வந்து ஒரு இயற்கை அழகு இது எல்லாமே பராமரிச்சுட்டு வந்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான பல்லவர்கள் காலத்தில் வந்து கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வரலாறுலாம் எதுவும் அப்படின்னு எதுவும் யாரும் வெளியில் எதுவும் சொல்லலை. இது ரொம்ப பழமையான ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. உள்ளே போகும்போது அப்படியே ஒரு நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ ஒரு சுவர் இருக்குது, ஆனால் 1954 ஏதோ போட்டிருக்காங்க. வா, அப்படியே ஒரு நுழைவாயில் நம்மளை வரவேற்குதா. உள்ள தூரம் இந்த பக்கம் வந்து பாருங்க, இறங்குறது அந்த வழி போல். அங்கே பாரு, பா, அப்படியே ஒரு குகைக்குள்ளே நம்ம மலையேறோம்.
மேலே நிறைய பேர் இருக்காங்க போல். வாங்க போய் பார்க்கலாம். வந்துட்டு மக்களே, நல்லா இருக்கு. தவளகிரீஸ்வரர் உள்ள சிவனாலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயா. ஃபைனலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற தவளகிரீஸ்வரர் சிவபெருமானை வந்து ஃபைனலாக தரிசனம் பண்ணோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1500 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மலை உச்சியில் இருக்குது. இது ஒரு குட்டி பருவதமலைன்னு சொல்லலாம். எப்படி பருவதமலைக்கு போயிட்டு நம்ம கையாலேயே சிவன் பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம தவளகிரீஸ்வரரை நம்ம கையாலேயே சிவன் பூஜை பண்ணலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் இருக்குது. அதிக மக்கள் கைவிடப்பட்டன்னு சொல்லலாம். ஏன்னு தெரியுங்களா, திருவண்ணாமலைன்னு சொன்னாலே திருவண்ணாமலை தெரியும், திருவண்ணாமலையில் பருவதமலையை பற்றி தெரியும். ஆனால் இந்த தவளகிரீஸ்வரர் மலையை பற்றி அதிகம் பேருக்கு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மலைக்கு தான் இன்றைக்கி நம்மளோட காணொலியில் உங்களுக்கு முழுமையாக பதிவிட்டுருக்கேன். இந்த வழியில் இந்த மலையில் அப்படி என்னென்ன இருக்குது, இதோட எல்லா அழகுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் சுவாரஸ்யமான இடம் எல்லாமே இருக்குது இந்த மலையில். அது எல்லாத்தையும் நம்ம காணொலியில் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன். பாருங்கள், தவளகிரீஸ்வரர் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ அழகாக காட்சி தராரு. இது இந்த மலை உச்சிக்கு வந்து இந்த அழகை அடைவு ரசிக்க ரெண்டு கண்ணு போதாத மக்களே. அவ்வளோ அழகான ஒரு இயற்கையை அழகை ரசிக்கலாம். அப்படி மேலே வந்து நந்தி பகவான் நீங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உள்ளே இருக்க தவளகிரீஸ்வரர் சிவபெருமான் நம்ம பார்த்துட்டோம். அது பக்கத்துலேயே அம்பாள். ரொம்ப பழமையான ஒரு கோவில். செங்கல் வச்சிருக்காங்களா. இங்க சிவபெருமான் பார்வதி நம்ம வந்து இங்க தரிசனம் பண்ணலாம். இங்கே நம்ம பார்வதியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கார். சண்டிகேஸ்வரரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆலயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? இங்கே வந்து வேலைப்பாடுகள் நிறையா நடந்துட்டு இருக்கிறதால இந்த அதிகமாக ஒரு கல் முள்ளா செங்கல் இதெல்லாமே இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விநாயகரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த சிவபெருமான் இங்கே அப்படியே தியான கோலத்தில் இங்கே பாருங்க. மலை உச்சியில் இருக்கும் கிட்டத்தட்ட 1500 அடி உயரத்தில் தவளகிரீஸ்வரர் சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அது பக்கத்தில் இருக்கிற முருகர், விநாயகர், இப்படி எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக நாம் ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு அழகான ஒரு சிலையை இங்கே பாருங்க, நேரில் பார்க்குறது சிவபெருமான் அப்படியே இங்கே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்சி தராரு. இந்த இடத்துல ஸ்பாட் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சரி, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே வந்து வேறு வழியில் நம்ம இறங்கலாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தவளகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டோம். அது நம்ம ஏறி வந்து பார்த்தா அது இறங்கி போகிறது வந்து இந்த வழியும் நம்ம இறங்கி போகலாம், இல்லை அதில் வழியும் நம்ம இறங்கி போகலாம். நம்ம இறங்கும் போது இங்கே பாருங்கள், சன்ரைஸ் இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 9 மணி ஆகும். அப்படியே அந்த க்ளோடு, இந்த மலை இயற்கை அழகு அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
இயர்லி மார்னிங் இப்படிலாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன மலை தான், கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே இந்த மலை வச்சு நம்ம ஏறிடலாம். கீழே அப்படியே நம்ம இறங்குறோம். இறங்கும் போது தான் ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், பார்த்து பொறுமையாக நம்ம இறங்கணும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்த வழியாக கூட நம்ம இறங்கிடலாம் மக்களே, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆபத்து செங்குத்தாக இருக்கிறதால, இதனால தான் இது வந்து குட்டி பர்வத மலைன்றாங்க. இதுக்கு படிக்கட்டுலாம் வச்சுருக்கிறதால கொஞ்சம் ஈஸி, அதனால் நம்ம இறங்கிடலாம் அசால்ட்டாக. பாருங்கள் அப்படியே நம்ம இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அழகை ரசிக்க 2 கண்ணு போதாத மக்களே, அவ்வளோ அழகாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கே பாருங்கள் அந்த க்ளவுடு தான், அந்த பக்கம் அப்படியே சன்ரைஸ் ஆகுது க்ளவுடு. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். வாவ், இங்கே கேவ் நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இறங்கும் போது இந்த வழியாகவே நம்ம கூட இறங்கலாம். இங்கே பாருங்கள், அப்படி கீழே இறங்க போது பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக அழகாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஆபத்து, ஸ்பீடாக இறங்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கே வேலை காட்டிடும். பார்த்தீங்களா, ஜஸ்ட் மிஸ். அது மாதிரி நீங்கள் பார்த்து பொறுமையாக எந்த மலையும் ஏறும் போதோட இறங்கும் போது ரொம்ப கவனமாக நீ இறங்கணும். கவனத்தை வேறத்தாக வச்சுட்டு எல்லாம் இறங்கினா வலிக்கு விட்டுரும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கீழே அப்படியே போயிட்டுருக்கோம். சீக்கிரம் இறங்கிடலாம், ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு அதை வேறு எதனா பிளேஸ் இது பக்கத்தில் கிட்ட நம்ம சுற்றி பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இதுதான் மக்களே அங்கே 2 வழியாக பார்த்தா படிக்கட்டில் இது ஒன்று. இந்த வழியை இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம். முழுக்க இப்படி தான் ஸ்டெப் இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஏறி வந்துடலாம். ஆனால் இதோட அதில் வந்தீங்கன்னா இயற்கை அழகை ரசிக்கலாம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த பாதையில் ஏறிட்டு இந்த பாதையில் இறங்க, நான் ரெஃபர் பண்ணுறது அதுதான் அழகாக ரசிக்க முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இறங்கி போயிட்டு கீழே நம்ம வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். முழுக்க இப்படி தான் இறங்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போர் அடிக்கும். கீழே போகலாமா மக்களே? ஃபைனலாக தவளகிரீஸ்வரர் மலையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் ட்ரெக்கிங். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், இயற்கை அழகாக ரசிக்கலாம். சின்ன மலை தான், நீங்கள் பருவதமலை ஏற முடியாதவங்க வயசானவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் இந்த சின்ன குட்டி பருவதமலைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் மக்களே. இந்த தவளகிரீஸ்வரர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்கலாம்.